கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. சம்பா சாகுபடிக்காவது தண்ணீர் திறக்கப்படுமா என்று எங்கள் டெல்டா மாவட்ட விவசாயிகள் ஏக்கத்தோடு காத்து கிடக்கிறார்கள். அதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். குறுவை சாகுபடி பொய்த்துள்ளதால் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 15,000 நிவாரணமும், விவசாய தொழிலாளை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்களுக்கு 10,000 நிவாரணமும் வழங்கிட வேண்டும் என்று அவையில் கேட்டுக்கொள்கிறேன். 100 நாள் வேலை திட்டத்திற்கு குறைவான நிதியே ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசின் விபிஜி ராம்ஜி திட்டத்தை தமிழ்நாடு அரசு அமல்படுத்த மாட்டோம் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றிடவும், முந்தைய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தையே தொடர்வதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அதோடு தினக்கூலியாக ரூபாய் 700 உயர்த்தி தரவும், 200 நாட்கள் வேலையை உறுதி செய்திடவும் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோன்று முதியோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை, கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு உதவித்தொகையாக 3,000 வழங்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி அறிவிப்பு இடம்பெறவில்லை என்பதையும் அவையில் கோரிக்கொள்ள விரும்புகிறேன். தேர்தல் வாக்குறுதியில் கூறியுள்ளபடி 5 ஏக்கர் வரை கடன் பெற்ற விவசாயிகளுக்கு முழு கடனையும் தள்ளுபடி செய்யப்படும் என்றும், 5 ஏக்கருக்கு மேல் கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 50% கடன் தள்ளுபடி செய்யப்படும் என கூறியுள்ளீர்கள். தற்போது அரசு அறிவித்திருப்பது விவசாயிகள் மத்தியில் பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது. ஆங்காங்கே விவசாயிகள் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் வாக்குறுதியின்படி முழு கடனையும் விவசாயிகளினுடைய கூட்டுறவு கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் நதிகள் சுற்றளவு ஊக்குவிக்கும் வகையில் 3 முக்கிய நதிகள் காவிரி நதியில் ஒகேனக்கல் முதல் திருவரங்கம் வரையிலும், வைகை நதியில் மதுரையும் மற்றும் தாமிரபரணி நதியில் பாபநாசம் முதல் திருநெல்வேலி வரையிலும் நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. நதிகள் இணைப்பு திட்டம் சம்பந்தமாக கூறியிருக்கிறீர்கள். கடந்த காலங்களில் தாமதமாக நடைபெற்றது என்றும் அறிக்கையில் கூறியிருக்கிறீர்கள். ஆனால் பட்ஜெட்டு குறைவாக நிதி அனுப்புவதும் பிறகு தடைப்படுவதுமாக உள்ளது. நதிகள் இணைப்பு திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்றால் 150 கோடி நிதி என்பது போதாது, கூடுதலான நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று இவ்வவையில் கேட்டுக்கொள்கிறேன். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.